இது வந்து எங்கள் வீட்டு டாகே கிடையாது. இது வந்து ஓனர் வீட்டு டாகு. ஆக்சுவலாக அவங்க வளர்க்கல, சின்ன குட்டியாக இருந்தப்போ வேண்டான்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க. அது போக மாட்டேங்குது, ஆனால் முடி நிறைய கொட்டுது. இது என்ன பண்ணுன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பிஸ்கெட் வைக்கிறேன், சாப்பிடுதா இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சணுமா. எல்லா நாயும் கறி சோறு அப்படிலாம் போட்டு சாப்பிட்றத நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம்னு. ஆனால் இவங்க இந்த கருப்பி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கெலாம் நாயினாவே பயம். ஆனால் இந்த நாயை பார்த்ததுக்கு அப்புறம்தான். ஆனால் சில பேர் நாயின்னு கேவலமாக சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு இருக்க அறிவு கூட சில பேருக்கெல்லாம் இருக்க மாட்டேங்குது. அவ்வளோ வந்து இந்த நாய் வந்து அறிவாக இருக்குது. இந்த நாயை பார்த்தோன்னா நம்மளும் சொந்த வீடு கட்டிட்டு நாய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே எனக்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பாசக்காரி இந்த நாய், ரொம்ப பாசக்கார பிள்ளை. இங்கே பாருங்கள், பிஸ்கெட் வச்சுருக்கேன், அது சாப்பிடுதா? சாப்பிட மாட்டேங்குது. அதுலேயும் ஒரு சில பேர் கேட்குறாங்க, அதுக்கு ஒரு தட்டு கூட வச்சு போட மாட்டேங்களான்னு. நான் எப்பயுமே அதை க்ளீன் பண்ணி அந்த தட்டில் தான் வச்சு போடுறேன். இப்போ அந்த பிஸ்கெட்டை வச்சு பிஸ்கெட் அங்கே வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை என்ன பண்ணுன்னா கீழே எடுத்து வச்சு தான் சாப்பிடும். சில பேர் கேட்குறாங்க, போடா போய் சாப்பிடு, போதும் எனக்கு வேலை இருக்குது, போ இங்கே பா ப்ளீஸ், அங்கே பாரு, அங்கே சாப்பிடு, ஏய் கருப்பழகி சாப்பிடுங்க, இங்கே சாப்பிடு, அங்கே சாப்பிட்றா. இங்கே பாருங்க, தலையே தான் கொண்டு வருது கொஞ்சம் சொல்லி. நான் பிஸ்கெட் அங்கே வச்சுருக்கேன், சாப்பிடுதா? சாப்பிட மாட்டேன்ட்டு. ஏ கருப்பி சாப்பிட்றா குட்டி பிள்ளை, தங்க பிள்ளை சாப்பிட்றா. நாய் வந்து நம்ம வெளியில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நாய் வந்து நம்மளை பார்த்து குலைச்சிதுன்னா அது கண்ணை பார்க்கக்கூடாதான். நம்ம கண்ணை பார்க்காம நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்தோன்னா அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்களாம். இப்போது சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்து ரொம்ப குலைக்குதுன்னா அந்த நாய் வந்து நமக்கு சின்னதாக இருக்குது, இது இறன்னு நினச்சிக்குமா. அப்போ நாயோட கண்ணை பார்க்காம இருந்தானா அது குலைக்கிற டைமில் அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. பைரவர் தானே சமன்னு சொல்லுவாங்க நாய். இங்கே பாருடா, சாப்பிட்றா. ஏ குட்டி பையா, ஏ குட்டி பிள்ளை சாப்பிடு, இங்கே பாரு பிஸ்கெட் சாப்பிடு. நீ 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 வந்து சாப்பிட்டா தான் கொஞ்சுவேன், சாப்பிடு, நீ சாப்பிடு. இப்போதும் எனக்கு வேலை இருக்குது. இங்கே பாரு, முடி வேற நிறைய கொட்டுது, அப்புறம் என்னை திட்டுவாங்க இது ஒரே முடியாக இருக்குன்னு. சாப்பிட்றா ப்ளீஸ்ரா, சாப்பிடு, நான் கொஞ்சுறேன், சாப்பிட்டுட்டு வா, நீ சாப்பிட்டுட்டு வா, நான் கொஞ்சுறேன், நீ சாப்பிட்டுட்டு வாடா, போடா. இரு வர, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் போடா. அங்கே போ, நீ பிஸ்கெட் சாப்பிட்டா தான் கொஞ்சுவேன். போ பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வா, கொஞ்சுறேன். பாருங்களேன், பிஸ்கெட் சாப்பிட்டு வந்தால் தான் கொஞ்சம்னு சொன்னோடனே சாப்பிடுது. இப்போ பாருங்களேன், அந்த பிஸ்கெட்டை கீழே போட்டு தான் சாப்பிடும். ஆனால் சில பேர் என்னங்க, எங்கள் ஊர்லலாம் நாங்கள் நாயை வந்து அப்படி வளர்ப்போம், உங்கள் ஊரில் வந்து இவ்வளோ கேவலமாக நாயை வளர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அது கீழே ஒரு பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் பிஸ்கெட்டை, ஆனால் அது கீழே வச்சு தான் சாப்பிடுது. ஓகேடா, நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டோன்னே கொஞ்சம். ஆக்சுவலாக இது எங்கள் நாய் இல்லை, தெரு நாய் மாதிரி தான். ஆனால் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்துடும். 3, 4, 5 டைம்ஸ் வரும், வந்து கொஞ்சம் சொல்லி கேட்கும். கொஞ்சினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பாசம்தான் முக்கியம், சாப்பாடு கூட அடுத்த பட்சம்தான். அது எங்கள் வீட்டுக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அத்தை, எங்கள் ஹஸ்பண்டு, நான் எல்லோரும் மாற்றி இவங்கள வந்து கொஞ்சணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க.
கருப்பி சாப்பிட்டுட்டல்ல, சரி வா கொஞ்சம். ஓகே, போதும், இன்னைக்கு போதும். நல்ல பிள்ளை இது, தங்க பிள்ளை. சரிடா, ஓகேடா, போதும்டா, போடா போடா. அதுக்கு சில டைமில் தமிழில் வேற சொன்னால் புரியாது. போ ಪೋ ಫಿನಿಶ್ ಮಾಡಿದೆಯಲ್ಲ, ಬಿಸ್ಕೆಟ್ ತಿಂದು ಆಯ್ತಲ್ಲ, ಹೋಗು ಕೆಳಗಡೆ ಹೋಗು. ಕೆಳಗಡೆ ಹೋಗಲ್ಲ, ಯಾರೋ ಕರೀತಾರೆ, ಹೋಗು. ನಿಮ್ಮವರು ಕರೀತಾರೆ, ಹೋಗು. ಹೋಗ್ಲೇ, ಹೋಗಲೇ. போ போ, எனக்கு வேலை இருக்கு, போ போ போடா. பாப்பா, கருப்பி பாப்பா, போங்க போங்க, போதும். இதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறத விட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இப்படி தடவி தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே காட்டிக்கிட்டே கம்முனே இருக்கும். அதுக்கு சோறுலாம் முக்கியமே கிடையாது, பாசம்தான் முக்கியம். இந்த பாசக்கார பிள்ளைய பார்த்து தான் நல்ல ஒரு டாக் வாங்கி வளர்க்கணும்னு தோணுது. நாங்கள் எங்கேயாவது வீடு காலி பண்ணிட்டு போனால் கூட, ஊருக்கு போனால் கூட இந்த பாசக்காரியை கூட்டிகிட்டு போயிடணும்னு தோணுது. ஓகே, நன்றி. கீழே போ போ போ. நான் கூப்பிடல, நான் கூப்பிடலடா, போடா. போ பாப்பா, அங்கே போயிரு, அங்கே போ பாப்பா, கீழே போ, அப்போ தான் மறுபடியும் கொஞ்சுவேன். பாய் பாய், அப்புறமா வா. நன்றி உள்ள ஜீவங்க.